ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்களும் ஒரு கை பார்க்கறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி இருக்கக்கூடிய அந்த பதிலை நாங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ராஜா? எந்த தப்பும் நடக்கலை அப்படின்ட்டு சொல்ல வருகிறதா, இல்லை சொல்ல வருகிறாரா முதலமைச்சர்? அல்லது மத்திய ஏஜென்சிகள் சொல்லக்கூடிய அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாகவோ அல்லது கம்ப்ளைண்ட் மூலமாகவோ சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் பொய்யானதுன்ட்டு நீங்கள் சொல்ல வரீங்களா? இந்த ஏஜென்சி சகோதரர் சொல்லும்போது ஒன்று சொன்னாங்க, அமலாக்கத்துறை டாஸ்மாக் ரெய்டு பண்ணப்ப கடைசி அது என்னடா வழக்குன்னு எடுத்து பார்த்தா, அதாவது 42 வழக்குகளை ஒன்னா சேர்த்து கடந்த அதிமுக ஆட்சியில் 34 வழக்குகள் போடப்பட்டிருந்தது. எது இந்த சிறு சிறு பணம் வாங்கின வகையில் அந்த கேஸ் எல்லாம் சேர்த்து 42 பேர்த்த சேர்த்து தான் அந்த வழக்கை போட்டாங்க. அதை ஏன் சொல்லாம விட்டாருன்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க அப்படிப்பட்ட ஒரு வழக்கை தான் இவங்க போட்டாங்களே ஒழிய, அதுல என்ன நடந்துச்சு? உச்ச நீதிமன்றத்தில் பெரிய கொட்டு வாங்கிட்டு ஹைகோர்ட்லயும் சொல்றேன், அமலாக்கத்துறை கும்பிடு போட்டு ஆமாங்க நாங்க தப்பா நடந்துக்கிட்டோம், அந்த வழக்கை நாங்க வாபஸ் விட்டுக்கிறோம், அந்த கேஸை முடிச்சு வச்சாங்களா இல்லையா? அப்ப அவங்க குற்றச்சாட்டு ஒண்ணு சொல்றதுனாலே அது உண்மையாயிடுமா என்ன? இவங்களுக்கு எல்லா கதையும் தெரியும். இப்படி எல்லாம் கதைகள் எழுதி 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 பின்னி 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 இப்படிதான் 2G வழக்கு ஒண்ணு போட்டாங்க. 19 ஒரு சூழல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்னைக்கு அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் பெரிய ஊழலுக்கு பெரிய தியாகி மாதிரி ஒரு போராட்டம்லாம் நடத்தினாரு. அதுதான் பாரதிய ஜனதாக்கு எப்படி வழிவகுத்துன்னு பார்த்தான். இந்த இடி ஏஜென்சிஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்காங்கிறது அமலாக்கத்துறை கடுமையா கண்டனம் தெரிவிச்சு கடந்த காலங்களில். செந்தில் பாலாஜி நான் பார்த்து திரும்ப திரும்ப தியாகிப்பட்டான். ஏன் சார் நீங்க அவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அவரு கேஸ் பார்த்துக்கிறாரு, அவரை கண்டா உங்களுக்கு பயமா இருக்கு, தியாகிப்பட்டம்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதானே போகுது. முதலமைச்சரை சுத்தி இருக்கக்கூடிய அவங்களுடைய இணையர் அம்மையார் அவர்களை அவங்க பிஏன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் நீங்க பாட்டுக்கு கட்டுக்கதைகள் எழுதி வச்சு நீங்க கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி நீங்க அட்டாச்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துறீங்க? வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட், துண்டி சீட்டு இருந்துச்சு, பார்ட்டி ஃபண்ட்னா என்ன கணக்குன்னு எனக்கு புரியலையே. ஒரு கெட் டுகெதர் வச்சா கூட பார்ட்டி தானே சொல்ற வழக்கம் நமக்கு இருக்கு. இதுல ஆதாரங்களா? இப்ப இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கத்துக்கு நான் வரேன். 2025 ஜனவரியில என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேல ஒரு ரெய்டு நடக்குது. 25 இடங்கள்ல ரெய்டு நடக்குது. 8.5 கோடி ரூபாய் பணத்தை கட்டுக்கட்டா பிடிச்சிருக்காங்க. 700 கோடி ரூபாய் பணம் ஏமாற்றி இருக்காங்க. வரம்புக்கு மீறி வருவாய் வந்ததை கணக்குல காட்டல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ரெய்டு நடந்துச்சு. யார் இந்த என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்? திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவருடைய சம்பந்தி அவர்தான் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். உடனே 2வது நாளே அமித்ஷா அவர்களை ஓடி போய் அசம்பிளி நடக்க ஓடி போய் பாத்தீங்களே. நீங்க அப்படி இருக்கலாம் சார், ஏன்னா உங்ககிட்ட மடியில கனம் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, ஓடி போய் சரண்டர் ஆனீங்க. எங்களுக்கு நீங்க பாலாஜி மேல வழக்கு போட்டாலும் சரி, நீங்க இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சு நீங்க இது மாதிரி த்ரெட்டனிங் நோட்டீசஸ் எத்தனை வேணாலும் கொடுத்துக்குங்க, சந்திக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கும். இது என்ன புதுசா என்ன? மற்ற மாநிலங்கள்ல ஐடி டிபார்ட்மெண்ட்டை வச்சு நீங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வச்சு எத்தனை கட்சியை உடைச்சிங்க, எப்படியெல்லாம் நீங்க ஆட்சியை மாத்துனீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டில் வேலையாகாது. அதான் எங்களோட முதலமைச்சர் சொல்றார், இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் மற்ற மாநிலங்களில் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் வேலையாகாது. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் முழுக்க அவங்களுடைய கைப்பாவையாக என்ன சொல்லணும், அவங்களோட கீழே வேலை செய்யற கூலிப்பட மாதிரி வேலை பார்க்குது. அவங்க நோட்டீஸ் கொடுக்கணும். ஏன் நான் கேட்கிறேன், நீங்க இதெல்லாம் இருக்கு அமலாக்கத்துறை, நீங்க ரைடு டாஸ்மாக்ல ரைடு பண்ணீங்களா, அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன சகோதரர் தெரியாதா என்ன? இல்லையா அந்த வழக்கே இன்னைக்கு? அப்ப கோர்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ்டா? அந்த வழக்கு இருக்கு, எப்படி இல்லன்னு சொல்றீங்க? அந்த வழக்குல அவங்க அதை வித்துட்டு ஆகாஷ் பாஸ்கர் அவங்க பேர்ல போட்ட வழக்கு வித்துட்டு ஆயிடுச்சு இல்ல, அவங்க பேர்ல வழக்கு இல்ல. அது எந்த மாதிரியான வழக்குன்னு பார்த்துட்டோம்ல. அப்ப இது மிரட்டுகின்ற தோணி. இது தமிழ்நாட்டில் ஆகாது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நீங்க பண்றது ஆகாது. மிஸ்ஸாவே பார்த்தோம் நாங்கள். ஒரு ஆட்சியை கலைச்சிருக்கீங்க, நீங்க எங்களை எல்லாத்தையும் பிடிச்சா உள்ள வச்சிருக்கீங்க. அப்படின்னா எமர்ஜென்சி காலத்தில் அம்மையார் செய்ததெல்லாம் நான் ரைட்டுன்னு ஒத்துக்க முடியுமா என்ன? அதிகார மமதையில நீங்க எங்களை மிரட்டி பாக்குறீங்க தேர்தலுக்காக. அதற்கு இந்த அரசு என்றும் அடிபணியாது. அதைத்தானே சொல்றேன், டெல்லியின் ஆளுகைக்கு கீழ் தமிழ்நாடு என்றும் அடிபணியாதுன்னு எங்களோட முதலமைச்சர் சொல்றாங்கல்ல, அதோட டிஃபரண்ட் வெர்ஷன் தான் அவர் சொல்றது. இது மாதிரி அரட்டல் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பழனிசாமி ஐயா வேணா பயந்துகிட்டு போய் சரண்டர் ஆகி உடனே பிப்ரவரி ஏப்ரல்லே கூட்டணி அறிவிச்சு, ஐயா என்ன விட்டுருங்க, எங்க சம்பந்தியை விட்டுருங்க, எங்க குடும்பத்தெல்லாம் விட்டுருங்க, எங்க கட்சிக்காரங்களை விட்டுருங்க. ஏன் ஆளுநர் 10 ஃபைல் கடந்த டிவிஎஸ்சியில் இருக்கக்கூடிய வழக்குகள் ஆளுநர் இன்னைக்கு வரைக்கும் ஃபைலை கிளியர் பண்ணாம வச்சிருக்காரு. அதையா இடி எடுக்கல இது வரைக்கும்? எஃப்ஐஆர் போட்டா தானே எடுக்க முடியும். அது இல்லையே, அதை தானே பெண்டிங் வச்சு அவர் ஃபைல் கிளியர் பண்ணணும்ல. ஓகே, கவர்னர்ல பெண்டிங் இருக்கு.
அவர் அனுமதி கொடுக்காம நாங்க எப்படி எஃப்ஐஆர் டக்குன்னு போட முடியுமா என்ன? அப்ப எப்படி பாரபட்சமா செயல்படுகிறது இது தெரியாதா என்ன? அப்ப யார் பயப்படுகிறார்கள்? பயப்படுகின்றவர்களுக்கு எங்களை மிரட்ட முயற்சி செய்கின்றவர்கள் எங்களுடைய பதிலடியா தான் நான் சொல்ல, நீ மிரட்டி பார் பாத்துக்கலாம், தயாரா தான் இருக்கும். இதுக்கெல்லாம் அசர்ற ஆளு நாங்கள்ல, எதையோ நாங்க பார்த்தவங்க. செந்தில் பாலாஜி மேட்டர்லயும் அதேதான் போட்டீங்க. 11 மாசம் உள்ள இருந்தாரு. எந்த கான்ஸ்டிடியூஷன் படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. எம்எல்ஏவா ஒருத்தர் நீடிக்கலாமா, ஆனா அமைச்சர் ஆகிறதுக்கு வந்து கூடாதான்னு ஒரு கோர்ட்டு கேக்குது. சரி ரைட், அதையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். அப்புறம் எப்படி சார் வர நீங்க இதே வந்து அஜித் பவார் அவர்கள் வந்து வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது அவர் துணை முதலமைச்சர் வரைக்கும் நீங்க அலோவ் பண்றீங்க. அசாமினுடைய முதலமைச்சரா நீங்க நியமனம் பண்ணிருக்கிற வழக்குகள் நிலுவையில் இருக்கு. சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு. அவர் வந்து முதலமைச்சரா இருக்கலாமா, ஆனா இங்க ஒருத்தர் அமைச்சரா இருக்க கூடாதான். என்ன சார் நியாயம் அது? பிஜேபி எப்படி எல்லாம் வளைக்குது, எப்படி எல்லாம் மிரட்டுதுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதைத்தான் எங்க முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இது போன்ற மிரட்டல் உருட்டல்களுக்கெல்லாம், உங்களுடைய கூலிப்படையை ஏவுகின்றதுக்கெல்லாம் பயப்படுகின்றவர்கள் தமிழர்கள் அல்ல, தமிழ் இனமும் அல்ல. நாங்களும் அதை பாதுகாக்கின்ற வகையில் எங்களுக்கு பாதுகாத்துக்க தெரியும்னு சவால் சொல்லி இருக்காரு. என்ன தப்பு இருக்கு? ஓகே, சத்யராஜ் ஒரு ஏதாவது பேச மிரட்டுகிறார்கள், மக்களுக்கு தெரியட்டும். என்ன மிரட்டினா இவங்களுக்கு தானே தெரியும், இவங்க தானே கேட்டிருப்பாங்க. என்ன மிரட்டாங்கன்னு கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. ஏன் இப்படி நோட்டீஸ் என்ன மிரட்டாங்க? இப்படி நோட்டீஸ் அனுப்பி தொடர்ந்து நான் என்ன கேட்கிறேன், இப்ப எதுக்காக வந்து இந்த பணி நியமன ஆணைக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? கடன் பிரச்சனைகளை, கடன்ல ஏமாத்திட்டாரு ரவிச்சந்திரன், அதை விசாரிக்கிறதுக்கு போன இடத்துல நாங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்தோம். வேலையில ஆட்கள் சேர்த்துறதுல வந்து அவர் வந்து பணம் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி இருந்துச்சு. அப்படிதான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாங்க. ஆமா இல்ல இல்ல அதெல்லாம் தப்பு அப்படின்னு கோர்ட் சொன்ன பிறகு அந்த கேஸ் போயிடுச்சு. இல்ல எந்த கேஸ் போனது? எந்த கேஸும் போலையே. அல்ல அந்த கேஸ் அப்படியே அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் கேட்கறது அந்த கேஸ் பெண்டிங் தானே, நடவடிக்கை மேல் நடவடிக்கை கிடையாது. இல்ல அதுலதான் இப்ப எஃப்ஐஆர் போட சொல்லிருக்காங்க. அததான் ஹைகோர்ட் டிஸ்மிஸ்ல பண்ணுச்சு அந்த கேஸ. எந்த கேஸ்? அந்த பர்టిక్యులர் கேஸ. இல்ல 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 அதுல சப்சிக்வெண்டா அதை தள்ளுபடி பண்ணனதை எடுத்து தானே இவங்க மறுபடியும் இப்ப வந்திருக்காங்க. இல்ல ஆமா, 2 பெட்டிஷனர். அதுல ஆதிநாராயணன் ஒரு மனுதாரர், இன்பதுரை ஒரு மனுதாரர். ரைட். ஆதிநாராயணன் மேல பல குற்றச்சாட்டுகள் இருப்பதனால் அந்த மனுவை டிஸ்மிஸ் பண்ணி இருக்குது அரசாங்கம், உயர் நீதிமன்றம். கரெக்ட் கரெக்ட். திரு இன்பதுரை போட்ட வழக்கை எடுத்துக்கொண்டு உத்தரவு பிறப்பித்து முடித்து அந்த ஒரு கேஸ் ஏன் வச்சாங்க, ஏன் டிஸ்மிஸ் ஆச்சு? அப்ப அதுவும் நியாயமா தான் இருந்திருக்கணும். டைரக்டரேட் கொடுத்திருந்ததுன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் சொல்லி ரைட்டா இருந்திருந்தா அது தள்ளுபடி ஆயிருக்காதுல்ல. அப்ப இதுவும் கோர்ட் தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.